ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எழுதுகிறவர்கள் வாசித்துக் கொள்ளுங்கள். நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 12வது வசனம். 2 பாசையிலும் ஒருவர் சீக்கிரமாக அதை வாசித்துக் கொள்ளுங்கள். நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 12வது வசனம். උපදේශ 3වෙනි පරිච්ඡේදයේ 12වෙනි පදයේ ගත කෙනෙක් ඉක්මනට කියනවා. தான் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறது போல கர்த்தரும் எவரிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிட்சிக்கிறார். சிங்கள மொழி ஒருவர் வாசித்துக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறது போல මක්නිසාද පියෙකු ප්‍රිය පුත්‍රයාට දඩුවම් කරන්නාක් මේ கர்த்தரும் எவரிடத்தில் அன்பு கூறுகிறாரோ ස්වාමීන් වහන්සේ තමන් ප්‍රේම කරන අයට அவனை சிட்சிக்கிறார். ඔබ දඩුවම් කරනසේක. ஹல்லேலூயா හalleluya. யாரை கர்த்தர் நேசிக்கிறாரோ ආපද උන්වහන්සේ ප්‍රේම කරන්නේ அவனை கர்த்தர் சிட்சிக்கிறார். ඔබට උන්වහන්සේ දඩුවම් කරනවා. யாரை கர்த்தர் நேசிக்கிறாரோ ආපද උන්වහන්සේ ප්‍රේම කරන්නේ அவளை கர்த்தர் சிட்சிக்கிறார். ඒව උන්වහන්සේ දඩුවම් කරනවා. ஹல்லேலூயா හalleluya. ஹல்லேலூயா. හalleluya. கர்த்தருடைய சிட்சை எனக்கும் உங்களுக்கும் விருப்பமா? දෙවියන් වහන්සේගේ දඬුවම ඔබත් මාත් කැමතිද? ஹல்லேலூயா. හalleluya. யாருக்கு விருப்பம்? කාටද කැමති? எங்களுக்கு விருப்பம் இல்லை இல்லையா? சிலருக்கு விருப்பம். සමහර අයට කැමති අපිට කැමති නැහැ. சில பிள்ளைகள் சொல்வார்கள் සමහර දරුවන් කියයි எங்களோட வீட்டுல அடிக்கிறதுக்கு போனால் මේ ගෙදර කාටරි පාර දෙන්නට ගියොත් அஜித் சார் படிப்பித்த மாதிரி இப்படி விரலை காண்பிப்பார்கள். සරුගන්නකෝ වගේ මේ වගේ ඇඟිල්ල පෙන්නනවා. ஏன் அவர்களுடைய சைஸ் எடுத்து அடிக்கும்படியாக. ඔවුන්ගේ සයිස් එකට අරන් පාර දෙන්න කියලා. நாங்கள் அன்பாய் சொல்லுகிற பொழுது அவர்கள் கேட்டு திருந்துகிறார்கள். අපි ප්‍රේමයෙන් කියනකොට ඕනේ කාලා පසුතැවිලි වෙනවා. ஹல்லேலூயா හalleluya. ஹல்லேலூயா. ஹalleluya. இன்றைக்கு சிட்சை அநேகருக்கு கடினமாக இருக்கிறது. අද දඬුවම බෝ අයට ඒක හරි අමාරු දෙයක් වෙලා ஆனா තිබෙනවා. வேதம் சொல்லுகிறது නමුත් වචනේ සඳහන් වෙනවා தேவன் யாரிடத்தில் அன்பு கூறுகிறாரோ උන්වහන්සේ කාටද ප්‍රේම කරන්නේ? அவனை சிட்சிக்கிறார். උන්වහන්සේ උන්ට දඬුවම් ஏன் කරනවා. சிட்சை அவசியம்? මේ දඬුවම අවශ්‍යයි. ஏன் சிட்சை அவசியம்? මේ දඬුවම අවශ්‍යයි. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, යහපත් දේව දරුවනි நாம் பரிசுத்தமாய் අපි வாழ்வதற்கு ශුද්ධව ජීවත් වෙන්නට. ஹல்லேலூயா හalleluya. ஹல்லேலூயா හalleluya. ஹல்லேலூயா. හalleluya. நரகத்துக்கு நாங்கள் போவோமானால் අපි අපායට යනවා නම් நிரந்தரமான சிட்சை, ඒ සදාකාලිකම දඬුවම. அங்கிருந்து திரும்ப வர முடியாது. එතනින් ඇලි ආපහු එන්නට බෑ. அதனாலேதான் ඒ නිසා තමයි அங்கே போக வேண்டாம் என்ற ஒரே சிந்தனையோடு ඒ ස්ථානෙට අපි යන්න හොඳ නැහැ කියන එකම தேவன் සිතුවිල්ලයි. தன்னுடைய பிள்ளைகளை சிட்சிக்கிறார். දෙවියන්ට තමන්ගේ දරුවන්ට දඬුවම් කරනවා. ஹல்லேலூயா. හalleluya. கரங்களை தட்டி கர்த்தரை අපි மகிமைப்படுத்துவோம். ආශිර්වාද දෙවියන්ගේ නාමයෙන් මහිමපත් කරනවා. ஹல்லேலூயா. හalleluya. எல்லாரும் என்னை சிட்சிப்பாரானால் ඒ දෙවියන් වහන්සේ මට දඬුවම් කරනවා இந்த නම් பூமியிலே இருக்கிற பொழுது மாத்திரம் நான் என்னை சிட்சிக்கிறார். පොළවේ ඉන්නකොට පමණයි උන්වහන්සේ මට දඬුවම් කරන්නේ. ஏன் சிட்சிக்கிறார்? ඒ උන්වහන්සේ දඬුවම් කරන්නේ எனக்கு பிள்ளை தவறு சரி என்று தெரியாமல் போகும் என்பதற்காக அவர் என்னை சிட்சிக்கிறார். සමහර විට මේක වැරදි මේක නිවැරදි කියලා මම තේරුම් ගන්නට ඔය යනකොට ඒක තේරුම් ගන්න ඕනි කියලා උන්වහන්සේ දඬුවම් කරනවා. சிட்சை இல்லாமல் ஒரு பிள்ளை வளருமானால் දඬුවමක් නැතුව දරුවෙක් හැදෙනවා නම් எங்கே போகும்? කොහෙටද යන්නේ? அந்த பிள்ளைக்கு தான் செய்தது தவறு பிள்ளை தெரியாது. ඒ දරුවාට දන්නේ නැහැ තමන් කරන නිවැරදි වැරදි. எனக்கு தெரிந்த ரெண்டு குடும்பம் இருந்தார்கள். මම දන්න පවුල් දෙකක් හිටියා. ஒரே பாடசாலையிலே එකම படித்தார்கள். පාසලේ ඉගෙන ගත්තා. ரெண்டு ஆண் மகன்மார். පිරිමි දරුවන් දෙදෙනා. ஒரு மகனை அவர்கள் ரெண்டு பேரும் கிறிஸ்தவ குடும்பங்கள். පවුල් දෙකම කිතුණු පවුල්. ஒரு பிள்ளையை என்ன செய்தார்கள்? ஒரு குடும்பத்தில் நல்ல செல்லமாக வளர்த்தார்கள். ඒක පවුලක හොඳට උරතල් කරමින් ඇදුවා. அந்த பிள்ளை அதாவது இஷ்டத்துக்கு விடப்பட்ட பிள்ளை தோழர். ඔයාගේ කැමැත්ත අනුව ඒ දරුවා ජීවත් වුණා. இன்னொரு கிறிஸ்தவ குடும்பத்தை සමත් சேர்ந்த කෙනෙක් පවුලක. மிகவும் கண்டிப்பாக வளர்த்தாங்க. ඕන් ඉතා තරවට කරමින් ඔව ඇදුවා. அவர்களுடைய வீட்டில் குடும்ப ஜெபம் இருந்தது. ඔවුන්ගේ පවුලේ පවුල් යාඥාව තිබුණා. எந்த நேரமும் அவர்களை தகப்பனார் அன்புடன் சிட்சித்து வளர்த்து வந்தார். නිතරම පියා ඔවුන්ට දඬුවම් කරමින් අවවාද කරමින් ඔවුන් ඇදුවා. ஆனா பிள்ளைக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ඒක දරුවාට ටිකක් අමාරුයි. என்னோடு படிக்கிறதான மற்ற குடும்பத்தை சேர்ந்தவர்கள் எப்படியும் வாழுகிறான். அவன் நன்றாக சினிமா பார்க்கிறான், தியேட்டருக்கு போகிறான், ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து பீச்ல கும்மாளம் அடிக்கிறான், நைட் கிளப்புக்கு போகிறான். இப்படியாக அவன் இருக்கிறான். அவர்கள் நல்லா ஆலயத்துக்கு வருகிறார்கள், ஆராதிக்கிறார்கள், போகிறார்கள் என்று அவன் தனக்குள்ளே குழம்பிக் கொண்டான். තමන්ගේ ඇතුලේ ඔය ඉතුවා මගේ යාළුවෝ පාසලේ මගේ යාළුවෝ බීච් යනවා, තියටර් යනවා, සිනමා යනවා,
ඒ වගේම නයිට් ක්ලබ්ස් යනවා, කැමති දේවල් කරනවා, මට එම වෙලාවම දේවස්ථානෙට එක්කන් යනවා, යාත්‍රා කරන්න කියනවා කියලා ඔහුගේ අදවතේ ඔහු නිකම්ම ඔහුව කලඹවා ஒரு ගන්නවා. பிரச்சனையும் இல்லை அவங்க குடும்பத்திலே. ඔහුගේ පාවලේ කිසි ප්‍රශ්නයක් නැහැ. ஏலவன் வந்தது, ඒ ලෙවල් ආවා. நன்றாக குடிக்க ஆரம்பித்தான், හොඳට බොන්න පටන් ගත්තා. ட்ரக்ஸ் பாவிக்க ஆரம்பித்தான். ඩ්‍රග්ස් පාවිච්චි කරන්න පටන් ஆனால் ගත්තා. ஆலயத்துக்கு வந்து போகிறார்கள், නමුත් දේවස්ථානෙට පවුල් දෙකම ඇවිල්ලා යනවා. எந்த மாற்றமும் இல்லை. කිසිම වෙනසක් නැහැ. குடும்பத்திலே ஆசீர்வாதமும் அதிகம். පවුලේ ආශිර්වාදය වැඩි ஆனால் වෙනවා. இந்த குடும்பம் නමුත් මේ පවුල கடவுளுக்கு பயத்தோடு வாழ்ந்தார்கள். දෙවියන් වහන්සේට බිය වෙලා ජීවත් වුණා. ஆனால் இவனுக்கு ஒரே கேள்வி. මොකට එකම ප්‍රශ්න. அவன் கேள்வியை கேட்டான் தாயினிடத்திலே, අම්මගෙන් ඇහුවා ප්‍රශ්න මෙහෙම. அம்மா என்னோடு தான் அவன் ஆலயத்துக்கு வருகிறான், අම්මා ඔව් මාත් එක්ක තමයි දේවස්ථානෙට එන්නේ. என்னோடு கூட தான் அவன் பாடசாலையை படிக்கிறான், පාසල්මක තමයි ඉගෙන ගන්නේ. பாடசாலையில் என்ன பார்த்து நக்கல் அடிக்கிறான் அம்மா. පාසලේ මාව බලලා වීලු කරනවා අම්මා. நன்றாக சினிமா பார்க்கிறார்கள். ඔකට සිනමා බලනවා. உலகத்துக்கு மறுபடியும் எந்த வித்தியாசமும் இல்லை. ලෝකෙට ඕන කිසිම වෙනසක් නැහැ. நன்றாக இப்பொழுது குடிக்கிறான். දැන් හොඳටම බොනවා. முடிவில் என்ன நடந்தது? අන්තිමට මොනවද වුනේ? தாய்க்கு பிள்ளை இல்லை, ඒ මාවට දරුවා අයිමි වුණා. அழித்து போனான். ඒ දරුවා විනාශ වෙලාම කියලා. ஆனால் இந்த குடும்பம் නමුත් මේ පවුල தலைத்தது. මේ පවුල ජීවත් වුණා. ஹalleluya, හලෙලූයා. ஹalleluya. හලෙලූයා. எப்படி தலைத்தது? කොහොමද ජීවත් වුනේ? கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்தார்கள். දෙවියන් වහන්සේට බිය වෙලා ජීවත් වුණා. சிட்சிப்பு இருந்தது, දඬුවම තිබුණා. தகப்பனுடைய சிட்சிப்பு இருந்தது, පියාගේ දරුවටකම තිබුණා. தாயினுடைய சிட்சிப்பு මවගේ இருந்தது. දරුවටකම තිබුණා. ஏன் சிட்சித்தார்கள்? ඒ දරුවට කරේ என்ன நோக்கம் அவர்களுக்கு? ඔවුන්ගේ අරමුණ මොනවාද? என்னுடைய பிள்ளை தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக வேண்டும், මගේ දරුවා දේව රාජ්‍යයට ඇතුළු වෙන්නට ඕනේ. என்னுடைய பொறுப்பு தாய் தகப்பனாகிய என்னுடைய பொறுப்பு என்னுடைய பிள்ளையை கர்த்தரிடத்தில் அழகாக வளர்த்து கொடுக்க வேண்டும். මගේ කියන්නට මට තිබෙන එකම වගකීම මගේ දරුවන්ව දෙවියන් වහන්සේට සුදුසු විදියට අධනය කරන්න. ரெண்டு எஜமானுக்கு ஊழியம் செய்வதற்கு முடியாது. නායක ස්වාමියන් දෙදෙනාට සේවය කරන්නට බෑ. இந்த உலகத்தின் ஆசீர்வாதம் அழிந்து போகும். මේ ලෝකයේ ආශිර්වාද විනාශ වෙලා යයි. கர்த்தருக்குள் வளர்க்கப்படுகிற குடும்பம் செழிக்கும். දෙවියන් වහන්සේ තුළ වර්ධනය වෙන ඇදෙන පවුල් සඵලවත් වෙයි. ஹalleluya, හලෙලූයා. ஹalleluya. ஹalleluya. அந்த நாட்களில் சகோதர சகோதரிகளோடு கூட கதைத்தார். මේ කාලේදී මගේ සහෝදරිය මට කතා කරා. அவருடைய இரண்டாவது மகன் ඔහුගේ දෙවෙනි පුතා. அவருடைய குடும்பத்தில் உள்ள தகப்பனார் மிகவும் பயபக்தியோடு வளர்த்தார். මගේ පියා ඔහු ඉතා බයයුක්තව ඔහු ඇදුවා. நாங்கள் வீதியில வீட்டை விட்டு போகிற பொழுதே வசனம் தான் எழுதியிருக்கும் கேட்டிலே. ඒත් අපි ගෙදරින් එළියට පිටත් වෙනකොට ගේට්ටුවෙන්ම ලොකු බයිබල් පදයක් දාලා තිබ්බා. எழுதியிருக்கும் எந்த நேரமும் கர்த்தரையே සිටි என்பதாக. බාත්රූම් එකේ පවා තාත්තා ලියලා දාලා තිබ්බා නිතරම දෙවියන් වහන්සේ කියන සිතන්නේ இந்த කියලා. நாட்களில் அந்த ஆசீர்வாதங்களை நாங்கள் මේ பார்க்கிறோம். කාලේදී ආශිර්වාදය අපි දකිනවා. எங்க சகோதரி சொன்னார், මගේ සහෝදරිය කිව්වා பிரான்ஸ்ல அவர்கள் இருக்கிறாங்க, එයා ප්‍රාන්ස් එකේ ඉන්නේ. என்னுடைய மகனுக்கு 2 ஆண்டுகள் அதாவது வகுப்புகள் அந்த பாடசாலையினாலே படிப்பதற்கு அனுமதி கொடுக்க அதிகமாக படிப்பதற்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார்கள். මගේ දරුවා තවත් වැඩිපුර අවුරුදු දෙකක් ඉගෙන ගන්න ඒ විද්‍යාලයේ අවසර දී තිබෙනවා කියලා. ஹalleluya. හලෙලූයා. என்ன காரணம்? හේතුව කුමක්ද? என்னுடைய தகப்பனார் வளர்க்க வேண்டிய விதத்திலே பயபக்தியோடு எங்களோடு வளர்த்தது. හේතුව අපේ පියා අපිව ඉතා භක්තිවන්තකමෙන් බයෙන් අපිව දෙවියන් වහන්සේ තුළ ඇතුවා. அந்த நேரம் அவர்களை கடினப்படுத்துகிற பொழுது மிகவும் வேதனைப்பட்டோம். ඒ වෙලාවේ අපිව තද කරනකොට අපි ගොඩාක් වේදනාව වුණා. என்னுடைய நண்பர்களுக்கு இந்த சுதந்திரம் கூட எங்களுக்கு අපේ இருக்கிறது. යාළුවන්ට තිබුණ නිදහස අපිට තිබුණේ නැහැ. கடவுளுக்கு பயப்படுகிற பயத்தை எந்த நேரம் எங்களுக்கு දෙවියන් போதித்தார். වහන්සේට බය වෙන බයමයි නිතරම ඔහු අපිට කියලා දුන්නේ. கர்த்தருடைய நாளில் அவர்களை காணும்படி செய்தார். දෙවියන් වහන්සේ මේ දවස්වල ඒ දේ දකින්නට සලස්සලා තියෙනවා නේ. பாருங்கள், பூமிக்குரிய தாய் தகப்பன் அப்படி செய்கின்ற பொழுது බලන්න මේ සාමාන්‍ය මේ පොළවේ මව්පියන් අපට එහෙම කරනකොට என்னை உங்களை படைத்த ஆண்டவர் ඔබවත් මාවත් මෙව්වා ඔය ස්වාමීන් எப்படி වහන්සේ நம்மை உருவாக்க விரும்புகிறார்? කොහොමද උන්වහන්සේ අපි අදන්නට බලාපොරොත්තු හලෙලූයා. හලෙලූයා. தேவன் நம்மை உருவாக்க விரும்புகிறார். දෙවියන් වහන්සේ අපි අදන්නට බලාපොරොත්තු இழந்து போன වෙනවා. தேவ சாயலை மறுபடியும் பெற்று தருவதற்கு அவர் எவ்வளவு தியாகத்தை අපිට செய்தார். නැති වුණා වූ ඒ දෙවියන් වහන්සේගේ ස්වරූපය නැවතත් ගෙන දෙන්නට උන්වහන්සේ කොච්චර පරිත්‍යාග කළාද? அவர்தான் மறுபடியும் அந்த சாயலை தேவன் நமக்கு கொடுக்கும்படியாக நம்மை உருவாக்குகிறார். ඒක නැවතත් අපෙන් අයින් කරගත්තා වූ ස්වරූපය නැවත ලබා දෙන්න උන්වහන්සේ අපිව අදනවා. அதற்காக தான் அடிக்கடி அடிக்கடி தேவன் நம்மை ඒ නිසා சுற்றிக்கிறார். තමයි නිතරම උන්වහන්සේ අපිව දඬුවම් කරන්නේ. நான் பொய் சொல்லும் பொழுது என்னை சுற்றிக்கவில்லை என்றால், මම බොරු කියනකොට උන්වහන්සේ මට දඬුවම් කරේ නැත්තම් நான் விபச்சாரம் செய்யும் பொழுது தேவன் எந்த விதமான பயமும் இல்லாமல் துணிகரமாய் நான் செய்வேன். ஆனால் මම වෛශ්‍යාකම කරනවා කියලා කිසිම බයක් නැතුව ඇතිතරවම කළා නම් நான் குடிக்கிற பொழுது அங்கே துணிகரமாய் நான் அந்த பாவத்தை செய்வேன். ஆனால் මම
පාවිච්චි කරනකොට එඩිටර් ඒ මත්‍රවේ මම පාවිච්චි කරා නම් நான் செய்வது எல்லாம் சரியென்று நான் வாழ்வேனானால் මම කරන සියල්ල නිවැරදි කියලා මම ජීවත් වුණොත් ஒன்றை நினைத்துக் கொள்ளுங்க பிரியமானவர்களே. එකක් මතක තබා ගන්න. தேவனுடைய கிருபை உங்களை விட்டு போய்விட்டது. දෙවියන්ගේ කරුණාවෙන් ඔබගේ ඈත් වුණා. நானும் அப்படி நடப்பேனானால் මමත් එසේ සිරනවා නම් எனக்கும் தேவனுடைய கிருபை இல்லாமல் போய்விடும். මටත් දෙවියන්ගේ කරුණාව අයින් ஆனால் වෙනවා. தேவன் சிற்றித் என்னை உங்களை நடத்துவாரானால் නමුත් උන්වහන්සේ ඔබවත් මාවත් තරවට කරමින් මඟ පෙන්වනවා නම් அவர் அன்பு செய்கிறார். ආමෙන් උන්වහන්සේ අපිට ප්‍රේම කරනවා. ஹalleluya. හalleluya. இந்த பூமியில நான் அப்படியும் வாழ்ந்து விட்டு போகலாம். මේ පොළවේ අපි ඕන විදිහට ජීවත් වෙලා යන්නට පුළුවන්. மனிதர்கள் உங்களை பார்க்காமல் நீங்கள் எதுவும் செய்யலாம். මනුෂ්‍යයන්ට පේන්නේ නැති වෙන්න ඔබ ඕන දෙයක් කරන්නට පුළුවන්. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, යහපත් දේව දරුවනි. கர்த்தருடைய කන්கள் பூமியெங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. දෙවියන්ගේ ඇස් පොළව මත සියලු දෙනේ විහිදෙනවා. அவர் நேசிக்கிறவனை சிற்றிக்கிறார். උන්වහන්සේට ප්‍රේම කර උන්වහන්සේ ප්‍රේම කරන තැන උන්වහන්සේව දඬුවම් කරනවා. ஹalleluya. හalleluya. ஹalleluya. ஹalleluya. நம்முடைய பிள்ளைகள் பிள்ளைவிடுகிற பொழுது நாங்கள் தண்டிக்கிறோம் எதற்காக? අපේ දරුවන් වැරදි කරනකොට අපි දඬුවම් කරනවා මක් නිසාද? நல்ல பிள்ளைகளாய் வளர்வதற்கு, ඔවුන් යහපත් දරුවෙක් ඇටියට ඇදෙන්නට. தரமுள்ள பிள்ளையாய் வளர்வதற்கு, ඔවුන් හොඳ තත්ත්වයෙන් ඇදෙන්නට. நான்கு பேர் நம்மை மதித்து எங்களுடைய பிள்ளைகளை மதிக்க வேண்டும் என்பதற்காக. අසල දෙනෙක් කවුරු හරි ඉන්න අය අපේ දරුවන්ට ගෞරව කරන්න ඕනි කියලා. அதை விட மேலாக தேவன் நம்மை நேசிக்கிறார். ඒකට වඩා හියලින් උන්වහන්සේ අපිට ප්‍රේම කරනවා. ஹalleluya. 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 எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தை நாங்கள் திருப்பிக் கொள்வோம். හිබ්‍රූ 12 වෙනි පරිච්ඡේදයට අපි ආරෝගමු. ஏதாவது ஒரு மொழியை சீக்கிரமாக நீங்க வாசித்து ඔබ ගත්ත கொள்ளுங்கள். භාෂාවෙන් ඉතා ඉක්මනට ඔබ කියවන්න. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே இருந்து. හිබ්‍රූ 12 වෙනි පරිච්ඡේදයේ 6 වෙනි පදේ ඉඳන්. සිංහලෙන් කවුරු හරි ආයේ සිට 8 දක්වා ඉක්මනට ஒன்பதாவதையும் 10வது வசனத்தை நாம் யாவரும் சேர்ந்து நாங்கள் வாசித்துக் கொள்வோம். 9 10 අපි බොහොම එකතු වෙලා කියවමු. அன்றையும் நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள் நம்மை சிருஷ்டிக்கும் போது அவர்களுக்கு நாம் அஞ்சி நடக்கிறோம். நாம் பிழைக்கத்தக்கதாக ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமாய் அடங்கி நடக்க வேண்டும் அல்லவா? அவர்கள் தங்களுக்கு நலமென்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிருஷ்டித்தார்கள். இவரோ தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு தம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மை 10வது வசனத்தை திரும்ப சத்தமாக நாங்கள் வாசிக்கிறோம். කාලේ නැවත අපි ශබ්දයෙන් කියවමු. அவர்கள் தங்களுக்கு நலமென்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிருஷ்டித்தார்கள். இவரோ தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காக நம்மை சிருஷ்டிக்கிறார். ஹalleluya. හalleluya. தேவன் சிருஷ்டிக்கிறார் நம்முடைய பிரயோஜனத்துக்கு. මාස අපිට තරවටු කරන්නේ අපේ ප්‍රයෝජනය සඳහා. நாங்கள் பரிசுத்தமாக வாழ்வது. අපි ශුද්ධව ජීවත් වෙන්නට. வேதம் சொல்கிறது பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. මක්නිසාද දේව වචනේ සඳහන් වෙනවා ශුද්ධකම නැතුව කිසිවෙක් දෙවියන් වහන්සේ දෙස බලන්නට உங்களுடைய බෑ. வாழ்க்கையிலே தேவனுடைய நீங்கள் பிழை செய்கிற பொழுது தேவனுடைய சிருஷ்டிப்பு இல்லையா? ඔබ වැරදි කරනකොට දෙවියන් වහන්සේගේ තරවටුකම ඔබට නැද්ද? ஒன்றை யோசித்துக் கொள்ளுங்கள். එකක් කල්පනා කරගන්න. தேவன் விட்டு விடுகிறார் நரகத்தின் நியாய தீர்ப்பு. දෙවියන් වහන්සේ ඔබව විනිශ්චයට අපායට ඔබ ඉඩ අරිනවා අතරිනවා කියලා யோசித்து කියනවා. பாருங்கள் எத்தனை தடவை தேவன் எச்சரிப்பது. ඔබ කල්පනා කරලා බලන්න කී වතාවක් උන්වහන්සේ අවවාද කරන්නේ. எத்தனை தடவை தேவன் உங்களோடு பேசுவது. කී වතාවක් දෙවියන් වහන්සේ ඔබත් එක්ක කතා කරන්නේ. லாசருவின் ஐஸ்வர்யமான சம்பவத்தை நாங்கள் பார்ப்போம். ලාසරස්තා පෝසතාගේ කතාව බලනකොට ஐஸ்வர்யமானது தெரியாதா தான் செய்வது தவறு என்று. ඒ පෝසතට දන්නේ නැද්ද තමන්
ඒ සිනමන අයලපු ලාසරුස් දන්න දේවල් මේ පොසදාට දන්නේ නැද්ද? நரகம் அவனை சிந்திக்க வைத்தது. හේතුව අපාය ඕක කල්පනා කරන්න තිබ්බා. ஏன் பணத்தின் பெருமை அவருடைய கண்களை மூடிவிட்டது. නමුත් ඔහුගේ මුදලේ ආඩම්බරකම ඔහුගේ වස්තුවේ ආඩම්බරකම ඔහුගේ ඇස් වසා දෙමුවා. கெஞ்சுகிறான். ඔහු කැඳිරි ගස්සනවා. கெஞ்சுகிறான். ඔහු කැඳිරි ගස්සනවා. ஆபிரகாமின் மடியிலே இருக்கிற லாசருவை திருப்பி அனுப்ப விடும்படி கெஞ்சுகிறான். ආබ්‍රහම්ගේ ඔඩොක්කේ වාඩි වී සිටින ලාසරුස්ව පොඩ්ඩක් යවන්න කියලා ඔහුගේ බෑපත්ව ඉල්ලනවා. நான் இருக்கிற இந்த இடத்துல திரும்ப வரக்கூடாது என்பதற்காக அவனை அனுப்பும்படி கெஞ்சுகிறான். තමන්ගේ සහෝදරයා තමන් ඉන්න ස්ථානෙට එන්න හොඳ නැහැ කියලා නැවත ලාසරුස්ව යවන්න කියනවා. ஆண்டவர் என்ன சொன்னார்? දෙවනන්ස කුමන්ද පැවසුවේ? என்ன சொன்னார்? දෙවනන්ස කුමන්ද පැවසුවේ? பூமியிலே இருக்கிறார்கள் சொல்லிக் கொடுப்பதற்கு. පොළවේ සිටිනවා ඔවුන්ට කියලා දෙන්නට. ஹalleluya. හලෙලූයා. நல்ல வேதாகமம் இருக்கிறது பிரியமான. අපිට හොඳ බයිබලයක් තිබෙනවා. வாசிக்க வாசிக்க நம்மை பரிசுத்தப்படுத்துகிற வேதாகமம் இருக்கிறது. අපි කියවන්න අපි සුද්ධ පවිත්‍ර කරනවා දේව වචනේ තිබෙනවා. உங்களை நடத்துவதற்கு நல்ல திருச்சபை இருக்கிறது. මාව මඟ පෙන්වන්නට හොඳ ස්වභාවයක් තිබෙනවා. தனக்கு விழுந்தால் பார்ப்பதற்கு நல்ல போனிலே நிறைய வாட்ஸ்அப் மூலமாக ஃபேஸ்புக் மூலமாக நிறைய தேவனுடைய வார்த்தை இருக்கிறது. නිකන් හරි අපි ඉස්සර බැලුවොත් එහෙම Facebook එකේ WhatsApp එකේ දෙවනාසිකේ වචනේ පිළිලා තිබෙනවා. ஆரம்ப நாட்களே ஆபிரகாமுக்கு அப்படி வேதாகமம் இருக்கவில்லை. ඒ මුල් කාලේදී ආබ්‍රහම්ට ඒ වගේ බයිබලයක් තිබුණේ නැහැ. இன்று நம்முடைய கரத்திலே வேதாகமம் இருக்கிறது. අද අපේ අතේ බයිබලයක් තිබෙනවා. யார் கிருபை பெற்றவர்கள்? කවුද කරුණාව நான் ලැබුණේ? இவர்கள் கிருபை பெற்ற ඔබ ஜனங்கள். මා කරුණාව ලැබපු සේනක. மனம் திரும்புவதற்கு இதுதான் பிரியமானவர்களே நான். පසුතැවිලි වෙන්න මේකයි කාලය. தாவீதுடைய வாழ்க்கையை நாங்கள் பார்க்க போகிறோம். දානියල්ගේ දාවිද්ගේ ජීවිතය අපි බැලුවොත් ஒரே ஒரு பாவம் செய்தான். එකම පාවක් කරේ. அநேக காரியங்களை அவன் தவறு விட்டான். ඕ දේවල් වැරදි කරා. அறிந்து செய்தான். ඕ දැනගෙන කරා. நன்றாக அறிந்து செய்தான். හොඳට දැනගෙන කරේ. அவனுக்கு சிந்திப்பதற்கு அதிக நேரம் இருந்தது. ඒකට කල්පනා කරන්න ගොඩාක් කාලය තිබුණා. மற்றவர்களோடு பாவம் செய்வதற்கு அவன் துணிந்தான். පත්‍යවල් සමග පාපේ කරන්න ඕ දැඩි වුණා ඔහුගේ සිත. குடும்பத்தையே குலைத்தான். මුළු පවුලම විනාශ කරා. உரியாவை கொலை செய்தான். උරියාව මැරුවා. தன்னுடைய சுகத்திற்காக பெரிதான பாவத்தை ஒரு தேவ மனிதன் தேவனாலே நேசித்தவன் செய்தான். තමන්ගේ පෞද්ගලික සුවය උදෙසා දෙවියන් වහන්සේ විසින් ප්‍රේම කරපු දේව මිනිසෙක් පව් කරා. என்ன நடந்தது? මොනවාද සිදු වුනේ? தேவன் நேசித்தபடினாலே தேவன் அவனை உணர்த்தினார். දෙවියන් වහන්සේට ප්‍රේම කරපු නිසා උන්වහන්සේට අඟවා දුන්නා. ஹalleluya. හලෙලූයා. எப்படி உணர்த்தினார்? කොහොමද අඟවා දුන්නේ? விபச்சாரத்திலே பிறந்த பிள்ளை செத்தது. වෛශාඛම නිසා ඉපදුන දරුවා මැරුණා. பிள்ளைகள் ஒன்றோடொன்று மோதி செத்தார்கள். ඒ දරුවන් එක එක්කෙනාට විරුද්ධව නැගිටලා එක එක්කෙනා මැරුණා. ஓடினான். ඒක දිව්වා. யுத்தங்கள் நடந்தது. යුද්ධවල දිවුණා. தோல்வி நடந்தது. ඕ පරාජය පැතිවුණා. குடும்பத்திலே பிரச்சனை. පවුල්වල ප්‍රශ්න. நிம்மதி இல்லை. ඔවුන්ට නිදහසක් නැහැ. குகைக்குள்ளும் போயிருந்தால் அங்கு நிம்மதி ඔව් இல்லை. ගාවට ගිහිල්ලා ඉතින් එතන සෙනසීමක් නැහැ. வனாந்தரம் வனாந்தரமாக அலைந்தான். වනාන්තර ගහනේ ඕ ඇවිද්දා. தேவன் கற்பித்தான். දෙවියන් වහන්සේට උගන්වුවා. அவன் மனம் திரும்பினான். ඔව් පසුතැවිලා. ஆனால் அவன் செய்த தவறுக்கு தண்டனை அனுபவிக்க வேண்டியிருந்தது. නමුත් ඔව් කරපු වැරද්දට දඬුවම ඔව් ලබන්නට තිබුණා. ஏன் இருந்தது? ඒයි තිබුණේ. அவன் நரகத்துக்கு போக வேண்டியவன் அல்ல. ඔව් අපායට යන්න ඕන නිසා නෙවෙයි. அவனை கர்த்தர் நேசித்தார். උන්වහන්සේට ප්‍රේම කරා. வேதம் சொல்லுகிறது. වචනේ කියනවා தேவனுடைய இருதயத்துக்கு தாவீது ஏற்றவன். ඔව් දාවිද් මගේ හදවතට ඉතා සමීප පුද්ගලයා. பூமியிலே தண்டனை அவன் அனுபவித்தான். පොළවේ ඔබට දඬුවම් වින්දා. அவன் நேசித்தான் தேவனை. ඔව් දෙවියන් වහන්සේට ප්‍රේම කරා. மன்னிப்பு கேட்டான் ඔව් பிரியமானவர்களே. සමාව ඉල්ලුවා. ஆனால் பாவத்தின் விளைவை தேவன் விட்டுவிடவில்லை. නමුත් ඒ පාපේ ප්‍රතිඵල දෙවියන් වහන්සේ නැති කරේ නැහැ. உரியா எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பான். උරියා කොච්චර වේදනාවක් அந்த ලබලා வேதனையை இவன் அனுபவிக்க ඒ வேண்டும். වේදනාව මොහු භුක්ති විඳින්නට ඕනි. நரகத்திலே அல்ல பிரியமானவர்களே. අපායේ නොව பூமியிலே அவன் அனுபவிக்க පොළවේ வேண்டும். ඔබ අත්දකින්නට ඕනි. விட்டுவிட்டான். දෙවියන් වහන්සේ අත්හැරියා. அனுமதித்தான். ඔබ භුක්ති විඳා. ஏன்? ඒයි தேவன் நேசித்தபடியினால். දෙවියන් වහන්සේ ප්‍රේම කරපු නිසා. ஹalleluya. ஹalleluya. அதற்கு பின்பதாக பார்ப்போமானால் 2 சாமுவேல் 13ஆம் அதிகாரத்துக்கு பின்பதாக நீங்கள் வாசித்து பாருங்கள். දෙවනි සාමුවෙල් 13 වෙනි පරිච්ඡේදයට පස්සේ ඔබ කියවලා බලන්න. அவன் தேவனோடு எப்படி வாழ்ந்தான்? ඔබ දෙවියන් වහන්සේ සමග කොහොමද ජීවත් වුනේ? தேவன் ஆசீர்வதிக்கிற பொழுது දෙවියන් වහන්සේ ආශිර්වාද කරනකොට அவனுடைய உணர்வு தேவன் தன்னோடு இருக்கிறார் என்பது மாத்திரம்தான். ඔබගේ හැඟීම නම් දෙවියන් වහන්සේ මාත් එක්ක ඉන්නවා කියන එක විතරයි. அவன் பின்பதாக ඊට පස්සේ அவன் எடுத்த முயற்சி தன்னுடைய சுயத்தை அவன் எடுத்து நடந்து சென்றான். ඔවුන්ගේ ආත්මාර්ථකාම තමන්ගේ තම තමෙන් ගත්ත උම තීරණයෙන් ඔය ඉදිරියට යනවා. தோல்வியை சந்திக்கிற பொழுது පරාජය දකින්න විට அவன் எங்கே இருக்கிறேன் என்று உணர்ந்தான். ආවෝ කොහෙද ඉන්නේ කියලා ඔහු දැනගත්තා. ஹalleluya. හලෙලූයා. அவனுடைய வாழ்க்கையில சிற்றை வருமானார். අපේ ජීවිතයේ දෙවියන් වහන්සේගේ දඬුවම පැමිණෙනවා නම් நான் எங்கே இருக்கிறேன் என்று அது உணர வைக்கும். ඒක
මගේ ජීවිතේ මම කොහෙද ඉන්නේ කියන එක මට කල්පනා කරන්න උදව් කරයි. Hallelujah. 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 සිංචේ ගන්න අපිට ඔබට තරවටකම අවශ්‍යද? Hallelujah. 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 சிச்சை இருந்தால் தான் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள். ඔබට දෙවියන්ස දඬුවම් කරොත් තමයි ඔබ දේව දරුවන්. இல்லாவிட்டால் தேவனுக்கு உங்களுக்கு எந்த தொடர்புமே இல்லை. එහෙම නැත්නම් දෙවියන්සට අපටත් කිසිම සම්බන්ධයක් என்னுடைய නැහැ. இஷ்டமோட வளருவீர்கள். ඔබ කැමති විදිහට ඔබ ඇදේ. ஆனால் கிறிஸ்தவர்கள் නමුත් හිතනවා வேதாகமத்தை கொண்டு வருவீர்கள். බයිබලය ඔබ ගේනවා. ஆலயத்திலே இருப்பீர்கள். දේවස්ථානයේ ඉඳී நன்றாக காணிக்கை தசமபாகம் போடுவீர்கள். ඔබට දසෙන් කොටස බඳුරු දායි. ஆண்டவர் சொல்வார் நான் உங்களை அறியேன். දෙවියන්ස කියයි මම නුඹව නාදනමි. ஹalleluya. Hallelujah. நீங்கள் எவ்வளவு போடுகிறீர்கள் என்பதல்ல. ඔබ කොච්චර දාන්නේ කියන එක නෙවෙයි. நீங்கள் எப்படியாக இருந்து போடுகிறீர்கள் என்பதுதான் ඔබ முக்கியம். කොහොම ඉඳලාද දාන්නේ කියන එකයි වැදගත්. என்ன வேதம் சொல்லுகிறது? වචනේ විශේෂතාවය වෙනවා. சகோதரனோட பகை இருந்தால் காணிக்கை கூட ඔබ போடுங்கள். සහෝදරයාත් එක්ක ගේත්තේ හිටියන්න තිත්තක මිනිහට ඔබේ පඬුර දාන්න එපා. ஹalleluya. Hallelujah. நம்முடைய தேவன் பார்ப்பது பொருளை பணத்தை அல்ல. දෙවියන්ස බලන්නේ ඔබගේ මේ සල්ලි නෙවෙයි. தன்னுடைய உறவை பார்க்கிறார். දෙවියන්ස බලන්නේ සම්බන්ධකම්. ஹalleluya. Hallelujah. நாங்கள் அப்படித்தானே பிரியமானவர்களே. මේකයි අපි தாய் தகப்பன் அப்படித்தான். தாய் தகப்பன் මව්පිය දෙව්මව්පියන් එහෙම තමයි. பிள்ளைகளிடத்துல பணத்தை அல்ல. දෙමව්පියන් දරුවන් இருக்கிறார்கள் பெற்றோர். அப்படியான பெற்றோர்கள் ඒ වගේ இருக்கிறார்கள். දෙමව්පියනුත් ඉන්නවා. ஆனால் பிள்ளைகளிடத்துல என்னத்தை பார்க்கிறார்கள்? දරුවන්ගේ මොනවාද බලාපොරොත්තු වෙන්නේ? எங்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறார்களா? මට කීකරු වෙලා ඕ ජීවත් වෙනවද? ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. நீங்கள் அதை எதிர்பார்க்கிறீர்கள். ඔබත් ඒකයි බලාපොරොත්තු වෙන්නේ. தேவன் மலைகளிடத்தில் எதிர்பார்க்கிறார். දෙවියන්ස ඒ දේම අපෙන් நல்லபடியாக ஒரு බලාපොරොත්තු වෙනවා. வசனத்தை நாங்கள் வாசிக்க போகிறோம். අන්තිමට අපි පදයක් කියවමු. வெளிப்படுத்தல் 3வது அதிகாரம் 19வது வசனம். එළිදරව් පොතේ 3 වෙනි පරිච්ඡේදයේ 19 වෙනි පදය. வெளிப்படுத்தல் 3வது அதிகாரம் 19வது வசனம். එළිදරව් පොතේ 3:19. நான் நேசிக்கிறதோ அவர்களை கண்டு சிற்றிக்கிறேன். ஆகையால் நீ ஜாக்கிரதை என்று மனம் திரும்பு. ஹalleluya. Hallelujah. சிங்கள மொழியில் ஒருவர் வாசித்து பாருங்கள். ஹalleluya. Hallelujah. லவோதிகா சபையை பார்த்து சொல்லுகிறார் ஆண்டவர். ලවෝදිකා සභාවේ දෙස බලලා ලවෝදිකා සභාව දෙස බලලා උන්වහන්සේ உன்னுடைய කියනවා கிரியைகளை அறிந்திருக்கிறேன். ඔබගේ ක්‍රියාව මම දැන நீ සිටිනවා. குளிரும் அல்ல அனலும் அல்ல. ඔබ උෂ්ණයක් නැහැ සීතලක් නැහැ. நீ குளிராவது அனலாவது இருந்தால் நலமாயிருக்கும். ඔබ සීතලාරි එහෙම නැත්නම් උෂ්ණමාරි කියනනම් හොඳයි. ஹalleluya. Hallelujah. ஒன்றில் குளிராக இருக்க வேண்டும். එකක් අපි සීතල වෙන්න ඕනි. இல்லாவிட்டால் அனலாக இருக்க එහෙම வேண்டும். නැත්නම් ගින්නක් ඇසෙන්න ඕනි. உலகத்தோடு இருக்க வேண்டும். ලෝකේ ජීවත් වෙන්න ඕනි. இல்லாவிட்டால் தேவனோடு இருக்க නැත්නම් வேண்டும். දෙවියන්සත් එක්ක ජීවත් වෙන්න ඕනි. அதனால ரெண்டு எஜமான ஊழியம் செய்ய ඒක முடியாது. ස්වාමියා දෙන්නට අපි සේවය කරන්නට බෑ. ஹalleluya. Hallelujah. தேவன் சொல்லுகிறார். දෙවියන්ස මෙසේ කියනවා. அங்கே 19வது வசனத்திலே 19 වෙනි පදයේදී நான் நேசிக்கிறவர்களோ මම ප්‍රේම කරන සියල්ලන්ට அவர்களை கடிந்து கொண்டு சுற்றிக்கிறேன். තරවට කොට දඩුවම් කරමි. ஆகையால் நீ ஜாக்கிரதையாய் இருந்து மனம் திரும்பு. එබැවින් ඔබ ජීවිතව සිට පශ්චාත්තාප වෙන්න. ஹalleluya. Hallelujah. ஜாக்கிரதையாய் இருந்து ඔබ ප්‍රවේශමෙන් සිට கவனமாக இருந்து ඔබ ඉතා අවදිව සිට மனம் திரும்பு. ඔබ පසුතැවිලි மனம் වෙන්න. திரும்பு. පසුතැවිලි වෙන්න. தேவன் சொல்கிறது நான் கடிந்து கொண்டு சுற்றிக்கிறேன். දෙවියන්ස කියනවා මම තරවට කරමින් ඔබට දඩුවම් කරනවා. உங்களுக்கு சிற்றை வருகிறபோது அநேக கதைகளை சொல்லலாம். ඔබට දඩුවම් කරනකොට ඔබට ගොඩාක් බොහෝ දේවල් කියයි. அந்த ரோமன் 9வது அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிறோம். යොහන් 9 වෙනි පරිච්ඡේදය අපි බලනවා. புறவிய குருடனாய் இருந்த ஒரு மனுஷனை கண்டு ඒ சீசர்கள் சொன்ன காரியம். උපතෙන්ම අන්ධව ඉපදුණු මිනිසෙක් දැස බලලා ගෝලෙන් මෙසේ කිව්වා. நியாயம் தீர்க்கிற மனிதர்கள் அநேகர் இருக்கிறார். අපිව විනිශ්චය කරන්න බොහෝ අය ඉන්නවා. ஆகவே அவர்கள் அதாவது சீசர்கள் கர்த்தரோடு இருந்தவர்கள் ගෝලයන් යේසුස් වහන්සේත් එක්කම හිටපු අය. எப்படி சொல்கிறார்கள்? කොහොමද කියන්නේ? இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த ඔව් பாவம்? අන්ධව ඉපදුනේ කවුද කරපු පාපයේද? ஆண்டவருக்கு எவ்வளவு வேதனையாக இருக்கு. දෙවියන්ස කොච්චර වේදනාවද? அவனை மனம் திரும்புவதற்கு ஏதுவாக அல்லாவிட்டால் அவன் மூலம் ஆண்டவர் சொல்லுகிறார் இவன் மூலம் என்னுடைய நாமம் மகிமைப்படும். දෙවියන්ස කියන ඔබ පසුතැවිලි වෙන්නට මොනාරි කතා කරේ කියලා. නමුත් දෙවියන්ස කියන ඔහු තුලින් මගේ නාමය මහිමයටපත් වෙයි. ஹalleluya. Hallelujah. இவன் மூலம் என்னுடைய நாமம் மகிமைப்படும். ඔවුන් තුලින් මගේ නාමය මහිමයටපත් වෙයි. இன்னைக்கு நியாயம் தீர்க்கிற 1000 குழுக்கள் இருக்கு. අපිව විනිශ්චය කරන්න බොහෝ දසදහස් ගණක් ඉන්නවා. வெளியில இல்ல பிரியமானவர்களே. අපි එළිය නෙවෙයි. திருச்சபைக்குள்ளே இருந்து நியாயம் தீர்க்கிற සභාව ඇතුලේ ඉඳලම අපිව විනිශ්චය කරනවා. என்னோடும் உங்களோடும் இருந்து நியாயம் ඔබත් එක්ක தீர்க்கிற මාංශක ඉඳලා අපිව විනිශ්චය කරන කණ්ඩායමක්. ஆனால் தேவனை விசாரிக்கிற பொழுது දෙවියන් වහන්සේ අපිව විමසන විට அவர்கள் நினைக்கிறார்கள் ඕන් හිතනවා. உங்களோடு இருந்து தேவன் விசாரித்து நியாயம் தீர்த்து உங்களை சரியாக நடத்துகிற பொழுது දෙවියන් වහන්සේ ඔබ විනිශ්චය කරමින් තරවට කරමින් අදින් මාර්ගෙන් ඔබ මඟ පෙන්වන විට அவர்கள் நினைக்கிறார்கள் ඔවුන් හිතනවා இவன் நரகத்துக்கு
செய்கிறார்கள். මෝ පව් කරනවා මෝ අපායට යන්න යනවා කියලා. அவர்களுக்கு தெரியாத பிரியமானவர்களே, ඔවුන් දන්නේ නැහැ. தேவன் அவர்களை நேசிக்கிறார். දෙවියන්සෝට ප්‍රේම කරනවා කියලා. ஹalleluya. හalleluya. ஹalleluya. ஹalleluya. இந்த சம்பவம் அதுவல்ல பிரியமானவர்களே. யோவான் 9 அதிகாரம் அதுவல்ல. යෝහන් 9 පරිච්ඡේදය ඒ දේ නෙවෙයි. அவன் பிறவியிலே குருடனாய் ඔව් இருந்தான். උපතෙන් අන්දේ. தேவனுடைய நாமம் மகிமைக்கு. යේසුව දෙවියන් වහන්සේගේ නාමයෙන් මහිමයට පත් වෙන පිණිස. ஹalleluya. ஹalleluya. வெளிப்படுத்தல் 3:19 பார்க்கிறோம். අපි එළිදරව් 3 දානමය අපි බැලුවා. நம்ம தேவனிடத்திலே கேட்போம். අපි දෙවියන් වහන්සේගෙන් ඉල්ලමු. வெளிப்படுத்தல் சொல்ற கடிந்து கொண்டு நான் சிட்சிக்கிறேன். උන්වහන්සේ කියනවා තරවට කරමින් දඬුවම් කරමින්. ஆனால் சில நேரங்களில் எங்களுக்கு கஷ்டமாக இருக்கு. සමහර විටක අපිට අමාරුයි. அந்த நேரங்களில் தேவனை விட்டு ஓடி ඒ விடுகிறோம். වෙලාවේ දෙවියන් වහන්සේගෙන් අපි ඈතට දුවනවා. அந்த தேவனுடைய கரத்தில் அடங்கி இருக்க முடியாமல் ஓடி දෙවියන් விடுகிறோம். වහන්සේගේ අතේ අපි ඉන්නට බැරුව දුවලා යනවා. ஆசீர்வாதத்தை இழந்து விடுவோம். අපි ආශිර්වාදය අයිමි இந்த කරගන්නවා. நாளிலே நாங்கள் தீர்மானம் எடுப்போம். අද දවසේදී අපි තීරණයක් ගමු. தேவனை சிட்சிக்கிறாரா? උන්වහන්සේ මට තරවට කරනවාද? நான் தவறு விடுகிறவன் அவர் என்னோடு கூட பேசுகிறாரா? මම වැරදි කරනකොට උන්වහන්සේ වැරද්දගෙන මට කතා කරනවාද? ஹalleluya. ஹalleluya. அவர் என்னோடு பேசாவிட்டால் மௌனமாக இருப்பாராக இருந்தால் උන්වහන්සේ මට කතා නොකර නිහඬව සිටිනවා නම් முடிவு பரிதாபம். අවසානය අරිම දුක් සහිත දෙයක්. ஐயோ අහෝ ஐயோ அங்கே கேட்கிற சத்தம் ඒ සාද්දේ අහෝ කොහෙද අපිට එන්නේ? பாதாளத்திலே கேட்கிற சத்தம். පාතාලයේ එනේවා. பாதாளம் வாயை திறந்து வைத்துக் கொண்டிருக்கிறது. யாரை விழுங்கலாம்? පාතාලයේ තමන්ගේ මුඛේ විවෘත කරගෙන ඉන්නවා කාවද ගිලින්නේ කියලා. ஆனால் தேவன் விரும்புகிற காரியம் දෙවියන් වහන්සේ කැමති වෙන දේ எனக்கு பிரியமானது. මට ප්‍රසන්නව සිටින්න. தாவீது பிரியமாயிருந்தார். දාවි දෙවියන් වහන්සේට ප්‍රසන්න වෙච්චියා. ஆனால் தேவன் சிட்சித்தார். දෙවියන් වහන්සේ ඒ නිසා තමයි ඔහුට දඬුවම් කරේ. தேவன் சிட்சித்தார். දෙවියන් වහන්සේ දඬුවම් කළා. தேவன் சிட்சிக்கிற பொழுது நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். දෙවියන් වහන්සේ අපිට තරවට කරනකොට අපි පිළිගමු. அப்பொழுது அவர் தரமான தேவனுடைய பிள்ளையாய் நாங்கள் வாழ்வோம். ඒ විට අපිට පුළුවන් හොඳ ත්‍ත්වයේ සිටින දෙන දරුවෙක් වෙන්නට. ஹalleluya. හalleluya. தாழ்த்தி ஒப்புக்கொள்வோம். අපි ඔය යටත් පාත් කර අපි දෙවියන් වහන්සේට කැප කරමු. ஆண்டவரே நம்முடைய சமூகத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். ස්වාමීනි මාව ඔබගේ අභිමුඛයේ මාව කැප කරනවා. நம்முடைய பிரசன்னங்கள் மத்தியிலே கடந்து வருவதாக. දෙවියන් වහන්සේගේ අභිමුඛය අප අතර බැසේවා. ஹalleluya. හalleluya. தேவனிடத்தில் உங்களை ஒப்புக்கொடுங்க ඔබ பிரியமானவர்களே. දෙවියන් වහන්සේට කැප කරන්න. தேவனிடத்தில் உங்களை ஒப்புக்கொடுங்க. දෙවියන් වහන්සේට ඔබ කැප කරන්න. ஆண்டவரே இன்னும் என்னை வணங்கி சிட்சியும். ස්වාමීනි තවත් වහන්සේ මට තරවට කරමින් මම හදන්න සාදන්න. நான் ஒரு பாத்திரமாக என்னை வணங்கி. හොඳ මහජනකෙට මාව සාදන්න. சிக்காபரபத்துரியா. உங்களை ஒப்புக்கொடுங்க பிரியமானவர்களே. ඔබ කැප කරන්න. ஆண்டவர் கடிந்து கொள்ளுகிற பொழுது சில வேளைகளில் வேதனைகள் எல்லாம் දෙවියන් பிரியமானவர்களே. වහන්සේ තරවට කරනකොට ඒක අපිට වේදනාවයි. ஆனாலும் பிரியமானவர்களே, නමුත් දේව දරුවනි அவர் என்னை தன்னுடைய சாயலாக்கும்படியாக என்னை சுற்றிக்கிறார். දෙවියන් වහන්සේගේ ස්වරූපයට මාව වෙනස් කරන්න උන්වහන්සේ මට තරවට அவருடைய කරන්න. கரத்துக்குள்ளே நாங்கள் அடங்கி අපි இருக்கிறோம். උන්වහන්සේගේ අස්තේට අපි සැඟවිලා ඉමු. உலக மாம்சத்துக்கு நாங்கள் அடிமையாகாதபடிக்கு ලෝකේ මාංශයට අපි මාළුව නොවි. நாங்கள் தேவனோடு கூட வாழ்வோம். අපි දෙවියන් වහන්සේත් එක්ක ජීවත් වෙමු. ஹalleluya. நம்மளோட சொல்வோம் பிரியமானவர்களே. අපි දෙවියන් වහන්සේට කියමු. என்னுடைய தவறை நீர் உணர்த்தும். ස්වාමීනි මගේ වැරද්ද මට අඟවා දෙන්න. என்னுடைய தவறை நீர் உணர்த்தும். මගේ වැරද්ද මට අඟවා දෙන්න. வேதத்தினூடாக என்னோடு பேசும். ස්වාමීනි මා සමග කතා කරන්න. தேவ மனிதர்கள் மூலமாக என்னோடு දේව பேசும். මනුෂ්‍යයන් තුලින් මට කතා කරන්න. ஹalleluya. ஒப்புக்கொடுவோம். අපි බාර කරමුද? ஹalleluya. සුදු වේවා ස්වාමීනි ඔබට මහිම වේවා ස්වාමීනි. ජීවිත බාර කරනවා අපි ආශිර්වාද. ஹalleluya. වහන්සේ ස්තුතියි ස්වාමීනි. වහන්සේගේ තරවට කමනේ. ஹalleluya. கர்த்தருடைய மகிமைப்படி வெளிப்படும் பிரியமானவர்களே. ඔය දෙවියන් වහන්සේගේ මහිමය ඔබ තුලින් එළිදරව් වෙයි. இந்த காலத்தில் நீங்கள் படிக்கிறதான இந்த சிற்றிகள் தேவன் உங்களை மகிமைப்படுத்துவதற்கு සුළු කාලයක දෙවියන් වහන්සේ ඔබ මේ වගේ දඬුවම් කරන්නේ තරවට කරන්නේ ඔබ තුලින් දෙවියන් වහන්සේ මහිමයටපත් වෙන්නට. ஆயிரம் கேள்விகள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறது. ප්‍රශ්න දසදහක ඔබේ ජීවිතේ තිබෙනවා. ஏன் ஆண்டவரே என்று நீங்கள் கேட்கலாம் பிரியமானவர்களே. ඒ ස්වාමීනි මේ දේ කියලා බලන්න පුළුවන්. கர்த்தர் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். දෙවියන් වහන්සේ ඔබට උගන්වනවා. இதன் மூலமாக நீங்கள் பெரிதான மகிமையை காண்பீர்கள். මේ තුල ඔබ මාවත් දෙවියන් වහන්සේගේ මහිමය දකින්න. தேவனே, எந்த மட்டுமானவரே என்று நீங்கள் கேட்கலாம். ඔබ කියන්නේ ඉතින් ස්වාමීනි කොච්චර දුරටද කියලා. தேவன் இந்த காலத்துக்கு நீங்கள் அடங்கி இருக்கிறார். දෙවියන් වහන්සේ ඔබට තබා තිබෙන කාලය තුල දෙවියන් වහන්සේගේ අස්තේට සැකසෙලා ඉන්න. அவருடைய சிற்றை ஒரு நாள் உங்களை அங்கே நிரந்தரமான தண்டிப்புக்கு நேராக கொண்டு දෙවියන් போவார். වහන්සේගේ තරවට කිරීම දඬුවම කවදා සදාකාල නිරේට අපිව ගෙනියන්නේ නැහැ. அவர் நேசிக்கிறவரை சுற்றிக்கிறது பரலோகத்துக்கு கொண்டு போகும். උන්වහන්සේ ප්‍රේම කරන තැනට උන්වහන්සේ දඬුවම් කරන්නේ ඔබ ස්වර්ගයට ගෙන යන්නට. அவருடைய சொந்த பிள்ளை என்று தேவன் நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். තමන්ගේ දරුවෙක් කියලා උන්වහන්සේ අපිට ආධිපත්‍ය දී තිබෙනවා. ஹalleluya. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசமுள்ளவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி தேவன் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். දෙවියන් වහන්සේගේ නාමය කියලා විශ්වාස කරන සියලු දෙනාම දෙවියන් වහන්සේගේ දරුවන්
நீங்களும் அவருடைய பிள்ளைகள் ඔබත් මා பிரியமானவர்கள். දේව දරුවන්. அதனால் தந்தவர்களை நடத்துகிறார். ඒ නිසා තමයි දෙවියන්ස් මේ වගේ අපිව මඟ පෙන්වන්නේ. உங்கள் ஆசீர்வாதம். අවසානයේ ආශිර්වාදයයි. உங்கள் ஆசீர்வாதம். අවසානයේ ආශිර්වාදයයි. අපි අපි දෙවියන්ස්ට වාද කරමු. ஹalleluya. நல்ல பிதாவே, இந்த வேளைக்காக நன்றி යහපත් ඥානනි මේ වෙලාව නිසා ස්තුතියි. நான் நிற்பதும் நிர்மூலமாக இருப்பதும் உம்முடைய கிருபை අපි ஆண்டவரே. සිටින්නේ ජීවත් වෙන්නේ ඔබගේ කරුණාවයි. நான் உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே. අපි ඔබගේ දරුවන්. என்னை நேசிக்கிறபடினால் என்னை ඔබ අපිට ප්‍රේම කරන නිසා වහන්සේ අපිට දඩුවම් කරනවා. ஆண்டவரே, இந்த சிற்சிகளை நாங்கள் அற்பமாய் எண்ணாதபடிக்கு ස්වාමීනි මේ කරවටි කිරීම අපි සුළු කොට நீர் නොසිත. கடிந்து கொள்ளுகிற பொழுது நாங்கள் சோர்ந்து ඔබ போய்விடாதபடிக்கு වහන්සේ අපිට කරවටි කරනකොට අපි ක්ලාන්ත නොවි. மற்றவர்களோடு எங்களை ஒப்பிட்டு பார்க்காதபடிக்கு අන් අය සමග අපි සංසන්දනය නොකර தகப்பனே, நீர் எனக்கு உதவி செய்யும். ස්වාමීනි ජීවත් වෙන්නට පියාණනිමට උපකාර කරන්න. ஆண்டவரே, உம்முடைய வழியிலே நடக்க எனக்கு உதவி ඔබගේ செய்யும். මාර්ගයෙන් පිටෙන්නට පියාණනිමට උපකාර ஆண்டவரே, කරන්න. என்னுடைய கரம் உம்முடைய கரத்தை பிடிக்குமானால் நான் தவறி விடுவேன் சுவாமி. ස්වාමීනි මගේ අත ඔබ අල්ලනවා නම් මම වැරදි කරයි. நீர் என்னுடைய கரத்தை பிடித்து වහන්සේ நடத்துவீர். මගේ අස්තේ අල්ලා ගන්න. இயேசுவே